ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு சூப்பரான, முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல ஒவ்வொரு இடத்துலயும் நான் நெறைய கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி இந்த சிக்கன் கிரேவிய செஞ்சுட்டீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க எல்லாருமே எல்லா சண்டேவும் இதே மாதிரி மெத்தட்ல செய்ய சொல்லுவாங்க. இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே இத தான் கேட்பாங்க. கடைகள்ல கிடைக்கிற மாதிரி நல்லா க்ரீமியான திக்கான சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு இனிமே கடைக்கே போக வேண்டியதில்ல. இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? டிப் நம்பர் 1. நீங்கள் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சிக்கனை நல்லா ஒரு 4-5 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். டிப் நம்பர் 2. மேரினேட் பண்ணுறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் நான் சொல்கிற இந்த மெத்தட் படி பண்ணினீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக வரும். இதுக்கு 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1 கேஜி சிக்கனுக்கு சின்ன கப்பில் ஒரு ஃபுல் கப் கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணுறதால தயிரில் இருக்கிற இந்த லாக்டிக் ஆசிட் வந்து சிக்கனை ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக மாற்றிடும். அதோடு சேர்ந்து சிக்கனில் ஒரு புளிப்பு சுவையும் இது தரும். இப்போது ஒரு பிஞ்ச் உப்பையும் ஒரு டீஸ்பூன் மஞ்சளையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால சிக்கனில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே போயிட்டு சிக்கன் சுத்தமாயிடும். அதோடு சேர்ந்து நம்ம சேர்க்குற இந்த மஞ்சள் வந்துட்டு சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரையும் தரும். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதால சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் சமைக்கும் போது ஒரு கோல்டன் கலரையும் தரும். கிரேவி பண்ணும்போது சிக்கனை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கும் மசாலாவை நல்லா பிடிச்சு வச்சுக்கிறதுக்கும் கோகனட் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 30 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா அடிகனமான ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆக விட்டுருங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 சின்ன சைஸ் கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருங்க. சோம்பும் நல்லா பொரியட்டும். இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துடலாம். வரமல்லி சேர்த்துட்டோம் அப்படின்னாலே தீய சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா அது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்து அது சேஞ்ச் ஆகிடும். இப்போ 3 பெரிய வெங்காயம், 4 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை மல்லி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை இப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டே இருந்தோம்னா கோல்டன் கலர் வந்துடும். இப்போது தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். டிப் நம்பர் 3. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 முந்திரியை இதில் சேர்த்துருங்க. முந்திரி சேர்க்குறதால நம்மளோட கிரேவி வந்து ரொம்பவே திக் அண்ட் க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே தூக்கலாக இருக்கும். டிப் நம்பர் 4. குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ மட்டும்தான் இந்த கிரேவிக்கு மசாலா அரைக்கும் போது சூப்பராக வரும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிரேவிக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுதான் இருக்கிறதுலையே இம்பார்ட்டண்ட்டான டிப். நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிருக்க மசாலாவில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமலே தாளிப்பில் சேர்த்துடுங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
நம்ம சேர்த்துருக்க மசாலால தண்ணி சேர்த்தாததுனால சீக்கிரமாகவே கீழே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக மசாலா எல்லாமே வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். அதில் இருக்கிற தயிரோடவே அப்படியே சேர்த்துருங்க. சிக்கன் பீசஸில் ஃபுல்லாக மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு முதல் 10 நிமிஷத்தை வேக விட்டுருங்க. இந்த 10 நிமிஷத்தில் சிக்கனுக்கு எந்த தண்ணியுமே சேர்த்துறாதீங்க. சிக்கன்ல இருந்தே நார்மலாக குக் ஆகும்போது தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியோட அளவை பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் சிக்கன் குக் ஆயிருச்சு. சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மிக்சியிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் இருக்க மசாலாவையே கலந்து இதில் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே சிக்கனுக்கு தண்ணி சேர்த்த வேண்டாம். கிரேவிக்கு இந்த தண்ணியே போதுமானது தான். இப்போது அடிக்கடி இடையில இந்த மாதிரி கலந்து மட்டும் விட்டிங்கனாலே சிக்கன் நல்லா வெந்துடும் அடி பிடிக்காம. அடுத்த 10 நிமிஷத்துக்கு பேனில் தட்டு போட்டு மூடி குக் பண்ணிக்கோங்க. இடையில இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அடி பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லாவே வற்றி கிரேவி வந்து ரொம்பவே திக் அண்ட் க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட திக் அண்ட் க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட் ஹோம்மேட் சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. நான் சொன்ன இந்த சூப்பரான சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட சிக்கன் கிரேவியும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.